நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள். திருமுருகப் பெருமானுக்கு தீந்தமிழில் குடமுழுக்கு இல்லையேல் பெரும் இலக்கு என்று யாரிடமோ கோரிக்கை வைத்து தமிழர்கள் நாம் கூடியிருக்கிறோம். தமிழ் முருகன் கோவிலில் தமிழ் மட்டுமே வழிபாடு இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் தமிழை வைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், தமிழால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், தமிழை பாதுகாத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், தமிழுக்காக போர் நடத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே ஆட்சியில் தமிழில் குடமுழுக்கு நடத்துங்கள் என்று கோரிக்கை வைக்கிற ஒரு கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. கூட்டத்திற்கு முதலில் அனுமதி மறுக்கப்படுவதற்கு சொன்ன காரணம் தான் ரொம்ப வியப்பா இருந்தது. திருச்செந்தூர்ல சீமான் வந்து கூட்டம் போட்டா கூட்டம் வந்துடும், சீமான் கூட்டத்துக்கு கூட்டம் வந்துருங்கிறனால கூட்டத்துக்கு நாங்கள் அனுமதி மறுக்கிறோம். கூட்டம் போட்டால் கூட்டம் வராமல் வேற என்ன வரும்? நாம் தமிழர் கட்சி கூட்டத்திற்கு அனுமதி மறுப்பு, ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி உண்டு. நம்புங்கள், இவர்கள் பாசிச எதிர்ப்பாளர்கள். நாம் தமிழர் கட்சி கூட்டத்திற்கு அனுமதி மறுப்பு, மதுரையில் ஒரு மாநாடு நடத்துவதற்கு அனுமதி உண்டு. இவர்கள் பாசிச எதிர்ப்பாளர்கள், பிஜேபி எதிர்ப்பாளர்கள், ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர்கள். மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுறாரு. ஆக ஒளி அழித்தால் இழ அழிஞ்சிரும். உட்கார்ந்து கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க, 4 வருஷமா உட்கார்ந்து கண்டுபிடிச்சிருக்காரு. மொழி அழிந்தால் இனம் அழிஞ்சிரும், மொழி அழிந்தால் இனம் அழிந்துவிடும் என்று பேசுகிற மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, அந்த மொழியை காக்கத்தானே நாங்கள் கூட்டம் போடுகிறோம். இந்த கூட்டம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தீர்மானம் போட்டுக்கணும். தமிழ்நாட்டில் கூடிய முருகன் கோவிலில் தமிழில் மட்டுமே குடமுழுக்கு என்று நீங்கள் அறிவித்திருந்தால் உங்கள் உடலில் ஓடுவது தமிழ் ரத்தம் என்று நாங்கள் சொல்லியிருப்போம். இப்ப எங்களுக்கு சந்தேகம் வருது, டவுட் வருது. ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு கூட்டம் சொல்கிறது, ஒரு கும்பல் சொல்கிறது. கூட்டம் கும்பல். அதற்கு போராடி இருக்க வேண்டியது யாரு? உலகவர் காவியமே, உற்சாக ஓவியமே, ஓடை நடுமலரே, உடையவள் புதுநலமே, ஆக அன்பே அழக இன்பமே, இடிய தண்டல வரகதபடியே, வாடிக்க சுடரே, பண்பத விளக்கு என்று எப்படி அழைப்பேன் தமிழே, தமிழே உன்னை தமிழ் என்று அழைத்தேன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு வரமாக விதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். இப்படியெல்லாம் பேசினார்ல, அவருடைய மகன் வழக்கு போட்டுக்கணும். அவர் மகன் வழக்கு போடல, பிரபாகரன் மகன் வழக்கு போட்டான். எங்களுடைய அப்பா மணியரசனார் கூட நின்றார், வழக்கு போட்டு தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தமிழை ஒழிக்க செய்தோம், தமிழையும் ஒழிக்க செய்தோம். அதே போல கரூர் பசுபதீஸ்வரர் கோயில், அங்கேயும் தமிழிலே குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு சின்ன கும்பல் கிரிஞ்சு கூட்டம் சொல்லிச்சு. அப்போது யார் வந்திருக்கணும்? செம்மொழி நாள் கொண்டாடினாங்களே, செம்மொழி நாள், அந்த செம்மொழி நாயகன் வந்திருக்கணும், அவர் மகன் வந்திருக்கணும். வரல. அங்க யார் வந்தா? அங்கேயும் வந்தது பிரபாகரன் மகன், எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் வழக்கு போட்டார். 7ஆம் படைவீடு என்று அழைக்கப்படுகிற மருதமலை முருகன் கோவில், அங்கேயும் தமிழிலே குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு கும்பல் சொல்கிறது. அங்கேயும் வழக்கு போட்டோம் சென்னை உயர்நீதிமன்றத்தில். அங்கேயும் கருணாநிதி மகன் வரல, இந்த இனத்தின் மகன் எங்க சீமான் வந்து வழக்கு போட்டான், வென்றோம், தமிழிலும் குடமுழுக்கு நடத்த வைத்தோம். ஒரு கும்பல் முருகனை கைப்பற்ற நினைக்கிறது, ஒரு கும்பல் முருகனை கபலீகரம் செய்கிறது, ஒரு கும்பல் முருகனை காப்பாற்ற வந்திருக்கிறது. முருகனை காப்பாற்றுவது என்பது முருகனை காப்பாற்றுவதல்ல, தமிழை காப்பாற்றுவது. தமிழ் வேறு, முருகன் வேறு அல்ல, தமிழ்தான் முருகன். முருகனை காப்பாற்றுவது என்பது இந்த நிலத்தை, இந்த இனத்தை, இந்த பண்பாட்டை, இந்த கலாச்சாரத்தை, இந்த மண்ணை காப்பது. அதனால தான் கூட்டம் போடுறோம். இது ஒரு மதத்திற்காக கூடிய கூட்டம் அல்ல, இனத்திற்காக, மொழிக்காக, தமிழுக்காக கூடிய கூட்டம். அடிப்படை புரிதல் ஏதாவது ஒன்று தமிழ்நாடு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுக்கு இருந்தா அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு தமிழில் ஓதுறதுக்கு பதிலாக தெலுசுகளே ஏதாவது தெரியல இல்லை சொல்லுவான், மணவாடில் தெலுசில், தெலுங்கு தெலுசில் அவருக்கு மந்திரம் ஓதுனா அவருக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும்.
சமஸ்கிருதத்துக்கு பதிலாக தெலுங்கையும் கலந்து மந்திரம் ஓத முடியுமா அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். தமிழில் ஓதுனா அது தமிழ் வைப்ரேஷன் லாங்குவேஜ் கிடையாது. பட் சான்ஸ்கிரிட் இஸ் வைப்ரேஷன் லாங்குவேஜ். சான்ஸ்கிரிட் இஸ் வைப்ரேஷன் லாங்குவேஜ்னா எதுக்காக ஐஎன்எஸ் விக்ராந்த், எதுக்கு ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பற்படையில் மொத்தமாக போங்க, கப்பலில் போய் பண்ணிட்டு ஓம் சுக்லாம்பிரதமாய அப்படின்னு போடுங்க. கப்பற்படையில் கடலில் பெரிய வைப்ரேஷன் ஆகும்லப்பா. இப்போ சமஸ்கிருதம் வைப்ரேஷன் லாங்குவேஜ்னா எதுக்கு ஆர்மி இந்திய ராணுவத்தை கலைச்சிரு, எதுக்கு ராஜ்நாத் சிங், எதுக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சர் கலைச்சு விட்டுரு. கலைச்சிட்டு S-400 ஒன்று வச்சிருக்கல, இந்த ட்ரோனை புறம் தாக்குற ஒரு பேர் ஆயுதம் S-400, அதை முடிச்சிரு. போய் காஷ்மீர் பார்டரில் லடாக்கில் நின்றுக்க, காஷ்மீர் பார்டர் நின்றுக்க, ஒரு 500 பேரை பூணூலை போட்டு நிப்பாட்டிடு. ஓம் பாகிஸ்தானாய நமக அப்படின்னு ஒரு சத்குரு சம்கார யாகத்தை போடு. பாகிஸ்தானுடைய ஆசாத் காஷ்மீரை நீ கைப்பற்றிட்டு வந்துரு. அதான் வைப்ரேஷன் லாங்குவேஜில் அதில் போட்டாதான் என் முருகனுக்கு பவர் ஏறும். உள்ள இருக்கிற முருகன் தமிழன், கோயிலை கட்டியது தமிழன், கோயிலுக்குள்ள போறது கருப்பசாமியோ மாடசாமியோ சுடல மாடனோ பேச்சு முத்தோ சீமானோ மணியரசனோ துரைமுருகனோ தேவேந்திரனோ யாரோ ஒரு ஆள் தமிழன். போறது தமிழன், உள்ள இருக்கிறவன் தமிழன், கோயிலை கட்டுறது தமிழன், எல்லாம் தமிழன். இடையில சுக்கலாம்பரதம் நக்கலாம்பரதம் எதுக்குது? நாங்கள் முருகன் கோயிலுக்கு நாங்கள் போவோம். முருகா நாடு நல்லா இருக்கணும், திமுக நாசமாக போகணும், எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகணும், திமுக நாசமாக போகணும், நாங்கள் வேண்ட போகிறோம். ஈஸியாக புரிய போகுது. ஓகே, கோட் வேர்டு அக்செப்டட் அப்படின்னு அவன் போக போகிறான். எல்லாரும் திருச்செந்தூரில் சூர சம்காரம் ரொம்ப பிரபலம்னாங்க. இது வரைக்கும் திருச்செந்தூரில் சூர சம்காரத்தை மட்டும் தான் பார்த்துருக்கீங்க, திராவிட சம்காரத்தை பார்த்ததில்லை. இன்னைக்கு பார்ப்பீங்க பிரதர்ஸ். டுடே யூ வில் see திராவிட சம்காரம். 2026 மொத்த திராவிடத்தையும் சம்காரம் பண்ண வந்திருக்கிற கூட்டம் தான் இந்த நாம் தமிழர் கட்சியின் கூட்டம். நமக்கு குடமுழுக்கு கேட்டு கோரிக்கை வைக்கிற நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது. அவன் வைப்பான். இந்த முறையும் திருச்செந்தூரில் நடைபெற இருக்கிற குடமுழுக்கில் தமிழில் வழிபாடு நடத்தப்படும், நடத்த வைப்போம். நீ தடை போட்ட, நாங்கள் 10 லட்சம் பேர் திடீர்னு கோயிலுக்கு வந்துட்டோம், என்ன பண்ணிடுவேன்? எங்கள் அண்ணன் அறிக்கை விட்டு சும்மா ஒரு அறிக்கை தான் போட்டார், வந்துருங்கப்பான்னு. மொத்தமாக எல்லாருக்கும் தம்பிகளா வந்துருங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு கோடு வேர்டு இருக்கு. வலசர பாகத்துக்கு 3 மணி நேரத்தில் கூடணும்ல, அது மாதிரி ஒரு கோடு வேர்டு இருக்கு. அந்த கோடு வேர்டை எங்கள் அண்ணன் சொல்லி ஒரு சின்ன ஒரு 30 நொடிகள் குரல் பதிவு வந்துச்சுன்னு வை, திருச்செந்தூர் ஸ்தம்பிச்சிருக்கோம். இப்போவே ஸ்தம்பிச்சிருச்சு. அதை நடக்க வச்சிடாத. குடமுழுக்கு அன்னைக்கு தமிழ் அரியணை ஏறலைன்னா நாங்கள் எல்லாரும் வந்து நேர்மறை வாக்கியம்னு ஒன்று இருக்கு தமிழில், நேர்மறை வாக்கியம், அதை நாங்கள் பாட வேண்டியிருக்கோம். செந்தமிழில் நாங்களே குடமுழுக்கு நடத்துகிற மாதிரி ஆயிரும். நீயா பண்ணிட்டுனா அது நல்லது. எங்கள் ஓதுவார்களை வைத்து எங்களுடைய பண்டாரங்களை வைத்து நீ நடத்திட்டனா அது நல்லது. நாங்கள் பூ போட்டுட்டு சாமி கும்பிட்டு முருகா 2026 திமுக நாசமாக போடும் அப்படின்னு நாங்கள் போயிடுவோம். இல்லைன்னா மொத்த பேர் கிளம்பி வந்து மொத்த திருச்செந்தூர் திமுக நாசமா போகணும், திமுக நாசமா போகணும், திராவிட நாசமா போகணும், திராவிடம் ஒழியணும். அதான் எங்க மந்திரம். எங்களுக்கு வேற மந்திரம் இல்லை, திராவிடத்தை ஒழிப்பது எங்கள் மந்திரம். அதான் மந்திர சொல்லு, அதை செய்யணும். தமிழ் தேசியம் வாழ்க, திராவிடங்கன்னு சொல்லுவாரு. தமிழ் தேசியம் வாழ்கன்னு சொல்லக்கூடாது, திராவிடம் ஒழிகன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அண்ணன் சொல்லுவாங்க. தமிழ் தேசியம் வாழ்க என்று சொல்லும் போதே அதற்குள்ளே திராவிடம் ஒழிக என்கிற ஒரு பொருள் இருக்கிறது. நம்முடைய மொழியின் பெருமையை உணராத ஒரு கூட்டம் மொழியை அழிக்க பார்க்கிறது. இன்னைக்கு சொல்றான் சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ்லேருந்து கன்னடம் வந்துச்சு அப்படின்னு ஏற்றுக்க முடியாது. ஆனால் சமஸ்கிருதத்திலிருந்து நாங்கள் வந்தோம். we are emerged from Sanskrit, we are not emerged from தமிழ். அட பைத்தியகாரா, ஒரு பால் இருக்குங்க, பால் திரிஞ்சு தயிர் ஆகுதுங்க. தயிரில் ஒரு 10 விழுக்காடு எடுத்து 90 விழுக்காடு, ஒரு 100 ml தயிருங்க, ஒரு 900 மில்லிலிட்டர் தண்ணீருங்க கலந்துடுறோம். இது பேர் என்ன? மோர். இப்போ இந்த மோர் தண்ணீர் பொருளா பால் பொருளா? பால் பொருள். அதே மாதிரி தாண்டா தமிழில் ஒரு 30 விழுக்காடும் 70 விழுக்காடு சமஸ்கிருதமும் கலந்து கன்னட மொழி உருவாயிருக்கு. இப்போ அது தமிழிலிருந்து பிறந்துச்சா சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்துச்சா? நாங்கள் தமிழ்லேருந்து பிறந்த ஏற்றுக்க முடியாது. ஏன்? எங்களுக்கு ஈகோ தடுக்குது. அதில் ஒரு நீதிபதி, நாட்டில் நீதிபதி எல்லாம் வரலாற்று ஆய்வாளராக மாறிட்டான். அவன் எல்லாம் அகலாய்வுக்கு போயிட்டான்.
கமலஹாசனை பார்த்து கேட்கிறது, அவர் என்ன வரலாற்று ஆய்வாளரா? கமலஹாசனை பார்த்து வரலாற்று ஆய்வாளரா என்று ஒட்டுமொத்த கர்நாடகம் கேட்ட பொழுது யார் பேசியிருக்கணும்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசியிருக்கணும், திமுக பேசியிருக்கணும். இங்க ஒரு கவிஞர் இருக்காங்க தூத்துக்குடியில், பிறக்கும் போதே கவிஞர். அவங்க தமிழுக்கு அவங்க தான் அத்தாரிட்டி. அவங்க பேர் கூட கனிமொழின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா தமிழாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம். தமிழே வருக தூத்துக்குடியில், தமிழ் வருது. நான் கூட தமிழ் இது வரைக்கும் பார்த்ததில்லை, நின்று பார்த்துட்டு போகணும்னு ஒரு 1.5 மணி நேரமாக உட்காந்துருந்தேன். அப்புறம் இந்த அம்மா வந்துச்சு, ஓ இந்த மோக்கரக்கட்டையா, ஓ இதுதான் தமிழா. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா 2017 நினைக்கிறேன், ஆகஸ்ட் 7 நினைவு இருக்கு, தமிழ் செத்து போச்சுட்டான். நான் பதறி அடிச்சுக்கிட்டேன். அண்ணனுக்கு போன் போட்டு, என்னென்ன நம்ம கட்சி நடத்துறது எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு. என்னப்பா சொல்ற? நம்ம எதுக்காக உழைச்சோமோ அது வீணாயிருச்சுன்னு. என்னப்பா சொல்ற? தமிழ் செத்து போச்சாமன. அட எடுபட்ட போயில தமிழ் சாவடா, ஒரு சனியன் செத்துக்கிடான்னு. தமிழ் சனியன் செத்துச்சு. அது தமிழ் செத்து போச்சுன்னாங்க. அன்னைக்கு தமிழுக்கு சூடு வரல. தமிழ்நாளே கருணாநிதி குடும்பம், தமிழ்நாளே திமுக அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். கர்நாடகாவை எதிர்த்து பேச வேண்டியது யார் பேசியிருக்கணும்? திமுக பேசியிருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் கன்னட அமைப்புகளை, கன்னட நீதிபதி எதிர்த்து பேசிய ஒரே தலைவன் ஆண்மகன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். அதற்காக நாம் இந்த மகிழ்ச்சி இந்த மண்ணுக்கு தேவைப்படுது. நீங்க முதலமைச்சர் ஆவது, எம்எல்ஏ ஆவது, எம்பி ஆவது, அமைச்சர் ஆவது, அதுக்காக நாங்கள் வரல, தமிழுக்காக வந்திருக்கிறோம். தமிழை அரியணையற்ற வந்திருக்கிறோம். தமிழ் அரியணை ஏறினால் தமிழ் தேசியம் எழும், நாம் தமிழர் எழும். ஒரு நாள் அதிகாரம் எங்கள் கையில் வரும். வெற்றிவேல், வீரவேல். நன்றி, வணக்கம்.